இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்காக வந்து மக்கள் எல்லாமே ஒன்று திரண்டு போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் எல்லாமே வந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து இந்த மெமி கிரியேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எல்லா விஷயத்தையும் பரப்பி எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. எங்கே மெரினா பீச்சில் ஞாயிற்றுக்கிழமை அந்த குரூப்பில் நானும் ஒருத்தனை போய் நிற்கிறேன்னு வச்சுங்களேன். நின்றுட்டு இருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே தெரியுது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10,000 பேர் 20,000 பேருக்கு மேலே கூடின ஒரு கூட்டத்தை 5,000 பேர்னு வாய் கூசாமல் வந்து மீடியாக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கு. ஏன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னா வந்து தோராயமாக தான் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து பேசுது. அதாவது ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு மீட்டிங் கூட்டினா வந்து தொண்டர்கள் லட்சக்கணக்கில் திரண்டார்கள் அப்படிம்பாங்க. ஒரு 5,000 பேர் கூட்டினா கூட லட்சக்கணக்கான பேர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டுற ஒரு மீடியா ஒரு இளைஞர்கள் கூடின விஷயத்தை ஏன் கம்மியாக சொல்லணும்? ஏன் தோராயமாக ஒரு 30,000 பேர்னு சொல்லேன், அது என்ன குறைஞ்சிரும் போகுது? ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இங்கே வந்து இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற பிரச்சனையை வந்து ஒரு மீடியா வந்து ஒழுங்காக எடுத்து செயல்படுற மாதிரி எனக்கு தெரியல. ஒரே ஒரு மீட்டிங் போட்டுருவாங்க, மாதத்துக்கு ஒரு மீட்டிங் போட்டு ஜல்லிக்கட்டு தடை நீங்குமா நீங்காதா. கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த 12ஆம் தேதி 13ஆம் தேதி இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் போட்டு அதில் உட்காந்து எல்லாருமே வந்து விடிய உட்காந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஜல்லிக்கட்டுங்கிற பிரச்சனையை வந்து தீர்த்துருவோம், அப்போ தான் வந்து சூடு பிடிக்கும், அப்போ தான் டிஆர்பி ஏறும். ஏன்னா வந்து பொங்கல் நெருங்கிடுச்சு, அப்போ பேசினா இப்போ டிஆர்பி ஏறும்னு சொல்லி எல்லாருமே பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டிஆர்பிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற அழிச்சாட்டம் இருக்குது, அதை நம்மளால் தாங்க முடியலைங்க. ஊடகம்னா என்னங்க? மக்களுக்காக உழைக்கிறது ஊடகமா இல்லை ஊடகத்துக்காக மக்கள் உழைக்கணுமா? எனக்கு அது புரியவே இல்லை. ஒரு டிவியில் வந்து ஒரு நியூஸ் வரணுன்னா மக்கள் எந்த அளவு சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. செத்தா கூட போட மாட்டேன்றாங்க. 75 விவசாயி செத்து போயிட்டாங்கன்றாங்க, 100 விவசாயிக்கிட்ட இப்போ சாவ போகிறான் அப்படின்றாங்க. பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேவோட புகழை பாடிட்டு இருக்காங்க, பிஜேபி புகழை பாடிட்டு இருக்காங்க. எல்லா டிவியும் தான் சொல்கிறேன், நியூஸ் சேனல் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். யாருமே இது ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்து விவசாயிங்க சாகிறத ஒரு பெரிய இஷ்யூவாக காட்டாமல், ஜல்லிக்கட்டுங்கிற விஷயத்தை வந்து பெரிய விஷயமா வந்து காட்டாமல், பண்பாடும் விவசாயமே செத்து போயிடுச்சுன்னா ஒரு நாடு என்ன மயிருக்கு வாழ்துன்னு தெரியல எனக்கு. ஒரு நாட்டுக்கு முக்கியமான தேவை என்ன? அந்த நாட்டுக்கு பண்பாடுன்னு ஒன்று வேணும், அதே மாதிரி அதுக்கு வந்து விவசாயம்னு ஒன்று வேணும். விவசாயம்னு ஒன்று இல்லைன்னா சோத்துக்கு எங்கே போவோன்னு தெரியல. எல்லாமே அதர் ஸ்டேட்லேருந்து கிடைச்சிருது அப்படிங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்காரன் ஒழுங்காக வந்து விவசாயம் பண்ணி பொழைச்சிட்டு இருக்கான். நீ என்னத்தை பண்ணுறேன்னு தெரியல. மக்களே சேர்ந்து ஒரு மீடியம் கிரியேட் பண்ணி, அதாவது சோசியல் நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு சொல்லி இதில் வந்து ஆளுகளை கூட்டி அவங்களே 22,000 பேர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா மீடியாக்கள் இதை ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணி மக்களை வர சொல்லியிருந்தா எத்தனை லட்சம் பேர் கூட்டியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். சரி, கூட்டம் நாங்கள் கூட்டியாச்சு, 20,000 பேர் கூட்டியாச்சு. 20,000 பேர் கூட்டின ஒரு விஷயத்தை எப்படி 5,000 பேர் நான் ரொம்ப வாய் கூசாமல் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. 5,000 பேர்னு ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாங்க. 5,000 பேர்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யோசிப்பாங்க? சென்னைக்குள்ளே 50 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 50 லட்சம் பேர் 5,000 பேர் இருக்காங்க அப்படின்னா அவ்வளோதான் வந்து ஜல்லிக்கட்டு மேலே ஆசை இருக்கு போல, ஜல்லிக்கட்டு அவ்வளோதான் சாதாரண விஷயம் போலதான்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க. தோராயமாக ஒரு கணக்கு சொல்லிட்டீங்க. சரி, ஜல்லிக்கட்டுக்காக எத்தனை நாள் வந்து தொடர்ந்து எந்த மீடியா செயல்பட்டுருக்கு? நியூஸ் சேனலை மட்டும் வச்சுக்கிறேன். அதாவது என்டர்டெயின்மெண்ட் சேனலை பற்றி நம்ம சொல்லிட்டோம்னா வந்து பயங்கரமாக மக்களுக்கு கோவம் வந்துடுது. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் சேனலை வந்து நம்ம குறைய சொல்லக்கூடாதான். ஏன்னா நம்ம குறை சொன்னோன்னா அவங்க வந்து புதுசாக போட போதில்லை. அதாவது விஜய் டிவி அவர்களுக்கும் சரி, ஜி தமிழ் அவர்களுக்கும் சரி எப்படின்னா அவங்களுக்கு வந்து நியூஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாதான். அதனால் வந்து சிஎம்ஓடைய டெத்தை வந்து அவங்களால டெலிகாஸ்ட் பண்ண முடியாதான். ஆனால் வந்து நடந்தது என்ன அப்படிங்கிற ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாதாரண மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து உரிமை இருக்கான். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் வந்து கேட்டகரியில் வராதான். அதெல்லாம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக, அதாவது இந்த கள்ளக்காதல் அதே மாதிரி கொலை இதெல்லாம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து சேர்ந்துருச்சான். அதாவது ஒரு சிஎம்முடைய டெத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸில் சேர்ந்துருச்சான். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எது தோணுதோ அதை செய்வாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப்பை சேர்ந்துருக்கு. நம்ம ஊரில் எப்படின்னா அவங்கள வந்து நம்ம கிண்டல் பண்ணோம்னா கோவம் வராது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு விஜய் ஃபேன் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர்கிட்ட போய் விஜய் ஒரு லூசு பையன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், செம கோவப்படுவான். டேய் நீ ஒரு லூசுரா அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம், என்னை பற்றி எது வேணால் பேசு, என் தலைவனை பற்றி பேசாதேம்மா. இது விஜய் அவர்களுக்கு மட்டும் இல்லை, ரஜினி அவர்களுக்கும் சரி, கமல் அவர்களுக்கும் சரி, அஜித் அவர்களுக்கும் சரி, யாராக இருந்தாலும் சரி, விஜய் அவர்களை பற்றி தப்பாக சொன்னால் விஜய் சார் தானே கோவப்படலாம், நீ எது கோவப்படுற? எனக்கு அதான் புரியல. அதே மாதிரி தான் ஒரு டிவியை பற்றி தப்பாக சொன்னால் டிவிக்காரன் தானே கோவப்படணும், நீ எது கோவப்படுற? டிவி நமக்காக வேலை செய்யுதா, நீ டிவிக்காக வேலை செய்றியா அப்படிங்கிறத முதல்ல யோசிக்கணும். மீடியா அப்படிங்கிறது நமக்கான ஒரு மீடியம். நம்ம இஷ்டத்துக்கு தான் அது வேலை செய்யணும், அது இஷ்டத்துக்கு நம்ம வேலை செய்யறது இல்லை. இப்போ எப்படி நடந்துட்டு இருக்குன்னா மீடியா என்ன சொல்லுதோ அது மட்டும் தான் உண்மைன்னு நம்பப்பட்டுருக்கு. மீடியா எதை காட்டுதோ அது மட்டும் தான் டேலண்ட்னு சொல்லி நம்பப்பட்டுருக்கு மக்கள் மத்தியில். அது முதல்ல உடைக்கணும். அதை உடைக்கலின்னு வச்சுக்குவேன். எப்படி ஸ்கூலில் போய் மார்க்குக்காக நாய் மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமோ, மார்க் மட்டும் கையில் வாங்கிட்டு இப்போ வேலைக்காக நாய் மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கோமோ, எப்படி டிவி வந்து பார்த்திங்கன்னா வெறும் எது அவனுக்கு ஜாலியாக இருக்குமோ அதை மட்டுமே வச்சுக்கிட்டு அவன் வந்து எப்படி டேலண்ட்டை வந்து நிர்ணயிச்சிட்டானோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் கிடப்ப. எவனுமே அவனுடைய உண்மையான டேலண்ட்டை தெரிஞ்சுக்காம தான் வாழ்க்கை ஃபுல்லாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும்.
எப்படி வந்து பாடுறது, ஆடுறது, ஓடுறது இதை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் டேலண்ட்னு சொல்லிட்டு ஒரு மீடியா வந்து காட்டிகிட்டு இருக்குதோ, அதை மட்டுமே எப்படி டேலண்ட்னு சொல்லி நம்ம நம்பிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி கடைசி வரைக்கும் வெறும் ஆட்டு மந்த மாதிரி வாழ்ந்துகிட்டே இருக்க வேண்டியதான். மீடியா காட்டுறது மட்டும் தான் டேலண்ட்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருப்பீங்க எல்லாருமே. மிமிக்ரி பண்ணுறது இதெல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன் நான். அது மட்டும் டேலண்ட் கிடையாது. டிவி காட்டுறது மட்டுமே டேலண்ட் கிடையாது. டிவி காட்டுறது மட்டுமே டேலண்ட்னு சொல்லி நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா அதை விட மிகப்பெரிய முட்டாள் நீங்கள் யாருமே கிடையாது. நம்ம ஊரில் ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சுட்டு நீயா வந்து கஷ்டப்பட்டீங்க. மாரியப்பன் ஒருத்தர் வந்து ஜெயிச்சுட்டு போய் அவருக்காக ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா, மாரியப்பன் வந்து டிவி மூலமாக வந்து பெரிய ஆகல. முதல்ல யோசிச்சுங்க. இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு ஒலிம்பிக்கில் போய் ஒரு பதக்கம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மீடியாவே பேச ஆரம்பிக்குது. ஒரு மனுஷனுடைய சாதனையும் காட்டல, ஒரு மனுஷனுடைய வேதனையும் காட்டல. அவங்களுக்கு எது சாதனையும் தோணுதோ அதை காட்டுறாங்க, அவங்களுக்கு எது வேதனையும் தோணுதோ அதுக்காக வேதனைப்படுறாங்க. அதை முதல்ல யோசிச்சுக்கோங்க. டிஆர்பிக்காக விளாண்டுட்டு இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காசுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் மீடியாக்களை மாறிட்டு இருக்கவன் எனக்கு தோணுது. காசுக்கு விலை போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. மக்களே வந்து பார்த்திங்கன்னா 200 காசுக்கு விலை போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா மீடியா வந்து விலை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தர்க்கம் பண்ணக்கூடாது. நம்ம இது தர்க்கம் பண்ணுறதுக்கு உண்டான நேரம் இல்லை, இது வந்து யோசிக்கிறதுக்கு உண்டான நேரம். நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இங்கே ஒரு குரூப் இருக்குது, நம்ம எதை பேசினாலும் திருப்பி பேசுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அப்படியே ஒரு குரூப் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கடைசி வரைக்குமே நம்ம எல்லாமே பேசிக்கிட்டே தான் இருப்போம். நம்மளுடைய வாக்குவாத திறமை இருக்குல்ல, அந்த திறமையை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம பேசிகிட்டே இருப்போம். அவனுக்கு பாட்டு பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு போர் அடிச்சு போச்சுன்னா அவங்களே மறந்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து தாண்டி போயிட்டுருக்காங்க. அரசியல்வாதியாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சரி. ஒரு படத்துக்குன்னு சண்டை போடுவோம், சண்டை போடுறதுக்கப்புறம் அடுத்த படம் வந்துடும். இந்த படத்தை வந்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடும். அதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் மறந்து போகிறதுனால தான் இவங்க எல்லாத்தையுமே வந்து பணமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு மக்கள் இதெல்லாம் யோசிங்க. இதுக்கப்புறமே யோசிக்கல, இல்லை செய்கிறது கரெக்டு தான், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம்னா நம்ம அவங்க எல்லாத்துக்குமே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா மிகப்பெரிய வருத்தத்தை தான் சொல்லணும். மீடியாக்கள் வந்து ரொம்ப தெளிவாக நம்மளை வந்து அறிவாளிகளாக மாற்றியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். நம்மளுடைய அறிவை வந்து நமக்கே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப தெளிவாக நம்மளுடைய மூளையை வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். புரிஞ்சவங்க 4 பேருக்கு புரிய வைங்க. இது வந்து அட்வைஸும் கிடையாது, சஜஷனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது என்னோட ஆதங்கம். உங்களுக்கு எப்படி தோணுச்சோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.